இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. கல்யாணம் ஆகிட்டா அதுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வாழ்ந்துதான் ஆகணும்னு சமுதாயம் சொல்லுது. ஆனா அந்த சமுதாயத்தையே தூக்கி போட்டு தன்னோட வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாக்கிய ஒரு பெண்ணோட கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வாங்க காணொளிக்குள்ள போலாமா? அவங்க பேரு கல்பனா சரோஜி. இன்று இந்தியால தொழில்துறை உலகில பெரும் புகழ் பெற்றவர் தான். ஆனா அவருடைய வாழ்க்கை ஒரு சாதாரண சூழ்நிலையிலிருந்து உருவாகல. இது கஷ்டத்தை தாங்கும் மன வலிமையோடான ஒரு வெற்றி கதை தான். கல்பனா சரோஜ் மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்தில் பிறந்தார். குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தது. அதனால் அவரை 12ஆம் வயதில் ஒரு தொழிலாளியாக சுமங்கலி திட்டத்தின் கீழ் ஒரு திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தினர். திருமணத்திற்கு பிறகு கல்பனாவுக்கு பல்வேறு துன்பங்களும் வீட்டில் கொடுமைகளும் நிகழ்ந்தன. இந்த நிலைமையை சகிக்க முடியாமல் 16வது வயதில் கல்பனா தனது பூர்வீக வீட்டுக்கு திரும்பினார். திரும்பிய பிறகு கல்பனா தன் வாழ்க்கையை தானே கட்டியெழுப்ப முடிவு செய்தார். ஒரு சின்ன தொழில் செய்ய தொடங்கினார். தையல் மற்றும் சிறு வேலைகள் மூலம் வாழ்வு நடத்தினார். அவருடைய முயற்சிகள் அவருக்கு நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது. பின்னர் அவர் தொழில் செய்த துறையில் பெரிய முன்னேற்றத்தை அடைந்தார். கமானி டியூப்ஸ் என்ற இழந்த நிலைமையில் இருந்த தொழில்முறை நிறுவனத்தை அவர் வாங்கினார். அந்த நிறுவனம் பொருளாதார ரீதியாக பல விகிதங்களில் வளர்ந்து மில்லியன் கணக்கில் மாறியது. இன்று கல்பனா சரோஜ் ஒரு பல்வேறு நிறுவனங்களின் தலைவராக உள்ளார். அவரது முயற்சி மற்றும் உழைப்பின் காரணமாக அவர் பத்மஸ்ரீ விருது பெற்றார். கல்பனாவின் வார்த்தைகள்: நம்பிக்கைதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களை நீங்கள் நம்பினால் மட்டுமே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? வாழ்க்கைங்கிறது துன்பங்களை வென்றால்தான் நீங்க வெற்றியை அடையலாம். உங்களோட திறனும் உழைப்பும் நம்பிக்கை மூன்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும். சந்தர்ப்பத்தை தான் வெற்றி மூலம் உருவாக்கலாம். சந்தர்ப்பம் வரும்னு நீங்க தேங்கி கிடந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி வராது. கல்பனா சரோஜி பெண்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து தன்னம்பிக்கையின் முன் உதாரணமாக திகழ்கிறார். இந்த காணொலி மூலமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான தகவல்: என்னைக்கும் யாருக்கும் அடிமை கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. எப்பவுமே அடுத்தவங்களை நம்பியே நம்ம வாழ்க்கை போகல. அவங்களுக்காக நம்மளோட லைஃப சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஆனா அதுக்கு கிடைக்கிற பட்டம் நீ சும்மாதானே இருக்க. ஓகே, அடுத்த காணொலி சந்திக்கலாம். பாய்.